குட் நியூஸ் ஃபார் யூ. நல்ல செய்தி உனக்கு. எங்க இருந்து வருது இந்த செய்தி? பரலோக கவர்மெண்ட்ல இருந்து வருது. யார்கிட்ட இருந்து வருது? பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து இந்த செய்தி வருது. யாருக்காக அந்த செய்தி வருது? இந்த செய்தி யாருக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கான செய்தி அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்குமான செய்தி. யார் கொண்டு வர்றார்? கர்த்தருடைய தூதரானவர் கொண்டு வர்றாரு. இதே 2025 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் பட்டணத்துல ஒரு இரவுல, நள்ளிரவுல கர்த்தருடைய தூதரானவர் இறங்குறாரு. இறங்கி அங்க ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகிறார். முதலாவதாக அந்த மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி அவர்கள் கிடையே ஆடு போட்டு அந்த காவலுக்கு இருந்த தூதர்கள் பயப்படுறார்கள். அந்த மேய்ப்பர்கள் இந்த தூதர் இறங்கின உடனே அந்த மகிமையை கண்டு பயப்படாதீர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனத்துக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த செய்தி என்னவென்றால் லூக்கா 2:10 சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை ஜனத்துக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்றாரு. அந்த செய்தி லூக்கா 2:11 சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகன் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். 4500 வருடங்களுக்கு முன்பாக 7 தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைத்துக் கொண்டு வந்தார்கள். உலகத்திலே ஒரு மேசியா பிறப்பார், ஒரு இரட்சகன் பிறப்பார் என்று சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அந்த இரட்சகன் இப்பொழுது பிறந்து விட்டார். மிகுந்த நற்செய்தி. உலகத்தில் உள்ள அத்தனை சந்தோஷமாயிருங்கள், உங்களுக்காக ஒரு நல்ல தெய்வம் வந்து விட்டது பூமியிலே என்று சொல்லுகிறார். அதே தரிசனம் மரியாளுக்கு 2வது தரிசனமாகிறார் தேவதூதன். மத்தேயு 1:21 சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. 2வது தரிசனத்தில் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லுகிறது. லூக்கா 1:32 மரியாளிடம் சொல்லுகிறார் அந்த தூதன், அவர் பெரியவராய் இருப்பாராம், அவருக்கு மேலே யாரும் பெரியவர் கிடையாது, அவர்தான் நம்பர் 1 பவர், அவர்தான் பெரியவர் என்று சொல்லுகிறார். உன்னதமானவருடைய குமாரன். பிதா சொல்ற என்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லுகிறார். அந்த இயேசுதான் உன்னதமான தெய்வத்தினுடைய ஒரே குமாரனாய் இருப்பார் என்று சொல்லுகிறார் அந்த தேவதூதன். 3வது தேவன் அவருடைய தாவீதி சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆளுகை, ஆவிக்குரிய ஆளுகை பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. 4வது பாயிண்ட், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் அரசால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கிறிஸ்தவ ஜனங்களை அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருந்தது. 3வதாக எசேயா ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எசேயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதாவது கர்த்தத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூன்றையும் உள்ளடக்கிய தெய்வம் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அவர் நாமம் அதிசயமான, இந்த தெய்வத்தினுடைய நாமம் அதிசயம். அவர் தன்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். வல்லமை உள்ள தேவன், சுப்ரீம் பவர், நம்பர் 1 பவர் இவர்தான். இவருக்கு மேல எந்த அதிகாரமும் கிடையாது. இவர்தான் அதிகாரம் படைத்த தேவன். நித்திய பிதா, கால காலத்துக்கு இவர்தான் நித்திய காலமாக பிதாவாகிய தேவனாய் நமக்கு இருக்கிறார். சமாதான பிரபு, உலகம் தராத சமாதானத்தை உனக்கு தருவார். இப்பொழுது இந்த நற்செய்தி உனக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை விட வேற நற்செய்தி உனக்கு வேற ஒன்றும் இல்லை. அதாவது அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், சூரிய புயல் வரும், கொரோனா மாதிரி வைரஸ் வரும், என்னெல்லாமோ வரும், வாழ வழி இல்லைன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் உண்டு பண்ணின, இயற்கையை உண்டு பண்ணவர், சூரியனை உண்டு பண்ண எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகன் தான். நீ அவரை பிடிச்சுக்கோ. அவர் சொல்லுறார், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு
போறதில்லை, ஒரு நாள் திக்கட்டு கைவிடப்படுகிறது இல்லை என்று சொல்லப்படுகிறது வசனம். நீ அவரை பிடிச்சுக்கோ, நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போறதில்லை, ஒரு நாள் கைவிடப்படுகிறது இல்லை. இந்த நற்செய்தி உலகத்தில் உள்ள